الحمد لله رب العالمين. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون. صدق الله العظيم. நிறையுடைய வாழ்வெழுத்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அளித்தும், சத்திய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இபாதத்தினுடைய கொடையின் கீழ் ஒவ்வொரு சிறப்பான இரவுகளிலேயும் இபாதத்துகளிலேயும் அல்லாஹ் தஆலா நம்மை ஒன்று சேர்ப்பது, நாம் எல்லாம் ஒரே குடும்பத்தில் உள்ளவர்கள், ஒரே தாய் தகப்பனிலிருந்து வழிவந்தவர்கள் என்பதை அடிக்கடி உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இபாதத்தின் மூலமாக அவனுடைய இறை இல்லங்களிலே நம்மை ஒன்று சேர்த்து அழகு பார்க்கிறார். ஏனென்று சொன்னால், தீன் என்பது இபாதத்தோடு நின்றுவிடக்கூடிய விஷயம் அல்ல. தீன் என்பது நம்முடைய வீடு வரை வரக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பக்கங்களையும் பகுதிகளையும் நிரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முழுமையான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் என்கிற ஒரு தீன். இஸ்லாம் குடும்பத்தினுடைய அமைதியை விரும்புகிறது. இஸ்லாம் ஒரு மஹல்லாவினுடைய அமைதியை விரும்புகிறது. இஸ்லாம் ஒரு நாட்டினுடைய அமைதியை விரும்புகிறது. இஸ்லாம் ஒரு தனிமனிதனுடைய அமைதியை விரும்புகிறது. இஸ்லாம் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும் என்பதையே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு சில சட்டத்திட்டங்களை நமக்கு வகுத்து தந்திருக்கிறது. இன்று நாம் பார்ப்போமேயானால், உலகப் போர் முதல் உள்நாட்டு கலவரங்கள் வரை அதற்கெல்லாம் பயப்படாதவர்கள் கூட வீட்டு சண்டை என்று வந்துவிட்டால் பயந்து விடுவார்கள். நடைபாதை வியாபாரிகள் முதல் நாடாளும் தலைவர்கள் வரை வீட்டு சண்டை என்பது ஒரு பொதுவான ஒரு விஷயமாக ஆகி போய்விட்டது. குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை நிமித்தமாக சமுதாயத்தின் மீது அதனுடைய தாக்கத்தை திணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சில சமயங்களில் ஏற்படுகிறது. இந்த ஒரு வீட்டு சண்டையின் காரணமாகத்தான் அதிகமான மனவிலக்குகளை நாம் பார்க்க முடிகிறது. பிள்ளைகள் கூட தங்களுடைய ரகசியங்களை பெற்றோர்களை விட நண்பர்களிடத்திலே சொல்வதைத்தான் விரும்புகிறார்கள். ஒரே அறிவுரை தான், அறிவுரை என்னவோ ஒரே அறிவுரை தான். தந்தை சொல்லுகிற பொழுது கசப்பாக இருக்கிறது, நண்பன் சொல்லுகிற பொழுது இனிப்பாக இருக்கிறது. இது ஒரு அவலநிலை. குடும்பம் முக்கியமா நண்பன் முக்கியமா என்ற ஒரு கேள்வியை கொடுக்கும் பட்சத்தில் அந்த இளைஞன் யோசிக்கிறார். யோசிக்கிறது கூட ஆபத்தான விஷயம்தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே சமுதாயம் சிதைந்து போய் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இஸ்லாம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும், குடும்ப வாழ்க்கையிலையும், நாட்டு சூழ்நிலையிலையும், உலக சூழ்நிலையிலும் தவிர்க்க முடியாத பின்பற்றியே ஆக வேண்டிய ஒரு மார்க்கமாக நிலை நின்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குடும்ப உறவுக்கு இஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவம் தருகிறது. குடும்ப உறவுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் தஆலா பல வழிகளிலே பல வகையிலே திருமறையின் மூலமாக நமக்கு விளக்கி கூறியிருக்கிறார். ஒரு 6 செய்திகளை மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது விஷயம், மனித குலம் எப்படி தோன்றியது? சொல்லுங்க. மனித குலத்தினுடைய தோற்றம், ஆரம்பம் எப்படி? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆரம்பமாக படைத்து அவர்களுடைய துணைவியாரை படைத்து அதன் மூலமாக மனித சமூகத்தை பரவச் செய்தார். இது மாதிரி மலக்குகள் படைக்கப்படல, இது மாதிரி ஜின்கள் படைக்கப்படல. ஒரே நேரத்தில் பல லட்சக்கணக்கான மலக்குமார்கள் படைக்கப்பட்டு விட்டார்கள், முடிஞ்சு போச்சு. ஒரே நேரத்தில் பல லட்சக்கணக்கான ஜின்கள் படைக்கப்பட்டார்கள், முடிஞ்சு போச்சு. அவர்களுடைய மெத்தடு வேற, மனித படைப்பினுடைய மெத்தடு வேற. ஆரம்பமாக ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஒரு ஜீனிலிருந்து, ஒரு ஜீவனிலிருந்து, ஒரு தனி மனிதரிலிருந்து மனித குலத்தினுடைய துவக்கத்தை அல்லாஹ் தஆலா துவங்குகிறார். خلقكم من نفس واحدة. ஒரே ஆன்மாவிலிருந்து நீங்கள் படைக்கப்பட்டு வந்தீர்கள். ஏன்? நம்ம எல்லோருமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கிறார்.
ஒரே குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக, குடும்ப உறவினுடைய முக்கியத்துவத்தை, சிறப்பை விளக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு மெத்தடை மனித படைப்புக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா கையாண்டிருக்கிறார். ஜின்களைப் போல அல்ல, மலக்குமார்களைப் போல அல்ல. இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் இறங்கும் போதே சிலத்துர் ரஹம் என்று சொல்லக்கூடிய இந்த உறவு முறை அல்லாஹ்வுடைய அர்ஷை பிடிச்சுக்கிட்டு அழுதுச்சான். நான் கீழே இறங்க போறேனே, பூமிக்கு போக போறேனே, என்னை யாரு பாதுகாப்பா, என்னை யாரு பராமரிப்பா, என்னை யாரு அரவணைப்பா, அல்லாஹ் நீதான் என்னை பாதுகாக்கணும் என்று அந்த உறவு முறை ஒன்று இருக்கு பாருங்க. கியாமத்து நாள்ல உருவம் கொடுக்கப்பட்டு வருமா அந்த உறவு, அது அல்லாஹ்வுடைய அர்ஷை பிடிச்சுக்கிட்டு அழுதுச்சான். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, யாரெல்லாம் உன்னை அரவணைத்துக் கொள்கிறார்களோ, சேர்த்துக் கொள்கிறார்களோ அவர்களோடு நான் சேர்ந்திருப்பேன். யாரெல்லாம் உன்னை துண்டித்து விடுகிறார்களோ அவர்களிடமிருந்து நான் என்னுடைய தொடர்பை துண்டித்துக் கொள்வேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்பினானா அந்த உறவு முறைக்கு. புகாரி ஷெரீஃப்ல, முஸ்லிம் ஷெரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. இதுவும் நமக்கு எதை உணர்த்தது? உறவு முறை, குடும்ப உறவு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று என்பதை உணர்த்துகிறது. மூணாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, சுவனத்துல பல படித்தரங்கள் இருக்கிறது. அந்தஸ்துக்கு தகுந்தது மாதிரி படித்தரங்களை எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். அதுல பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பாருங்க, நம்முடைய குடும்பத்துல யாராவது ஒருத்தர் நல்ல பல அமல்களை செய்து, நிறைய இபாதத்துக்களை செய்து சொர்க்கத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்துல இருந்தார்னு வச்சுங்களேன், யாராவது ஒரு ஆள் நம்ம குடும்பத்தினுடைய உறவு முறையில, குடும்ப அங்கத்துல யாராவது ஒரு ஆளு நன்மைகள் பல செய்து சொர்க்கத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்துல இருந்தாருன்னா, அவருடைய பரக்கத்தால, அவருடைய சிறப்பால குடும்பத்தினுடைய எல்லா உறுப்பினர்களையும், குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் அவருடைய அந்தஸ்துக்கு கொண்டு போயிடுறான். அவருடைய அந்தஸ்துக்கு அல்லாஹ் தஆலா வச்சிடறான். இதை அல்லாஹ் தஆலாவே திருமறையில சொல்லி காட்டுகிறான். 52வது அத்தியாயம் 21வது வசனம், வல்லதீன ஆமனு வத்தபஅதுஹும் ذُرِّيَّتُهُم بِإِيمَانٍ. இறை நம்பிக்கையாளர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய பிச்சலங்கள், அவர்களை பின்பற்றி நம்பிக்கை கொண்டார்களே, அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُم, அவர்களுடைய பிச்சலங்களையும் அவர்களுடைய முன்னோர்கள் இருக்கக்கூடிய, பெற்றோர்கள் இருக்கக்கூடிய, அவர்களுடைய மற்ற உறவினர்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே கொண்டு போய் சேர்ப்போம் சோனத்திலே என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். என்று சொன்னால், குடும்ப உறவு எதுவரைக்கும் நமக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது பாருங்க. உலகத்துல மட்டுமல்ல, மரணித்ததற்கு பிறகும் கூட, மறுமைக்கு பிறகும் கூட, சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகும் கூட இந்த குடும்ப உறவு, இந்த சொந்தம் என்பது நமக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற இந்த செய்தியின் மூலமாக குடும்ப உறவின் மகத்துவத்தை நாம் விளங்க முடிகிறது. நாலாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜினுடைய பாடமே குடும்ப உறவை உணர்த்தக்கூடிய, குடும்ப உறவோடு சம்பந்தப்பட்ட விஷயம்தான். ஏன்னு சொன்னா, ஹஜ்ஜில நம்ம செய்யக்கூடிய கிரிகைகள் எல்லாமே ஒரே குடும்பத்தையே சுத்தி சுத்தி வருது, ஒரே குடும்பத்தையே சுத்தி சுத்தி வருது. சுடு மணல்ல கிடத்தாட்டப்பட்டு வெயில்ல தாகத்துல பிள்ளை கதறி அழுதுகிட்டு இருக்கிற சப்தம், தாயாரு மகனுடைய தாகம் தீர்ப்பதற்காக இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் தேவையின் போது ஓடின ஒரு ஓட்டம் தான் இன்னைக்கு உலகமே அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடுதா இல்லையா? ஒரு தேவைக்காக ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு, தன்னுடைய மகனுடைய தாகம் தீர்க்க ஓடிய ஓட்டம் இன்னைக்கு உலகமே அந்த இடத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இது எதை உணர்த்துகிறது? ஒரு தாயினுடைய பரிதவிப்பை அனைவரும் உணர வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம், ஒரு தாயினுடைய பரிதவிப்பு என்றால் அது எப்படிப்பட்டது, எவ்வளவு மகத்துவமானது. ஆனா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றோம், உம்ராவுக்கு போயிட்டு வர்றோம், இந்த உணர்வை பெற்று வந்தால், தாயினுடைய பரிதவிப்பு என்றால் என்ன, அதை உணர்த்துவதற்காக வேண்டித்தான் அந்த இடத்துல ஓடணுங்கிற உணர்வோட வந்தால், இங்க நம்ம கூட இருக்கக்கூடிய தாயை நோவினைப்படுத்துவாரா, தாயை கஷ்டப்படுத்துவாரா? அந்த உணர்வை உணர்ந்த நிலையிலே திரும்பி வந்தார் என்றால், தன்னுடைய தாயினுடைய மகத்துவம் தெரியாமல் நடந்து கொள்வாரா என்பதை நான் சிந்திக்க வேண்டும். அதே போல ஹஜ்ஜி செய்துவிட்டு உம்ரா முடித்துவிட்டு திரும்பி வரக்கூடிய சமயத்தில் இந்த உணர்வோடு அவர் வருவாரே ஆனால், ஒரு தாயாக இருக்கும் பட்சத்தில் இந்த கடமைகளை முடித்து வருகிற பொழுது பிள்ளையை வளர்ப்பதற்கு சங்கடப்பட்டு கொண்டு, அல்லது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று பேராசைப்பட்டு கொண்டு, தான் பெற்ற பிள்ளைய வளர்ப்பதற்கு கூட நேரம் இல்லாமல்
வேலைக்காரியிடத்திலே விட்டு செல்லக்கூடிய ஒரு கொடுமை தொடருமா? தாய் பாசத்தை சரிவர முழுமையாக காட்டாமல் ஒரு தாயினுடைய பரிதவிப்பு எப்படிப்பட்டது, பிள்ளையினுடைய தாகத்தை தணிப்பதற்காக வேண்டி எப்படியெல்லாம் அந்த தாய் பதறி துடித்தாள் என்கிற உணர்வை பெற்று நாம் அந்த இடத்துல புனிதமான இடத்திலிருந்து திரும்பி வருவோமையானால் ஒரு தாய் இப்படி செய்ய துணியுமா? அதே போல ஒரு தந்தை ஹஜ்ஜோ உம்ராவோ முடித்துவிட்டு திரும்பி வருகையிலே மனைவியோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக தன்னுடைய மனைவியிடமிருந்து அவள் பெற்ற பிள்ளையை பிரிப்பதற்கு முயற்சிப்பானா? இந்த உணர்வோடு திரும்பி வந்தார். இவைகளையெல்லாம் உணர்த்தக்கூடிய ஒரு பாடம்தான் இந்த ஹஜ்ஜுடைய பாடம். இதுவெல்லாம் ஒரு குடும்ப உறவினுடைய மகத்துவத்தை உணர்த்தக்கூடியது. அஞ்சாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உலகத்தினுடைய பல பகுதிகளில் மூல முடுக்குகளில் எல்லாம் இந்த ஜம்சம் தண்ணீர் அனைவர்களுடைய தாகத்தையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஜம்சம் தண்ணீர் வருவதற்கு யாரு காரணமா இருந்தார்? தாயும் அந்த பிள்ளை மட்டும்தான் காரணமா? வேற யாரும் காரணம் இல்லையா? தகப்பனாருடைய பங்களிப்பும் இருக்குது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை திருமறை நினைவுபடுத்துகிறது. 14வது அத்தியாயம் 37வது வசனத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்றாங்க. தன்னுடைய மனைவியை பிள்ளையை விட்டுட்டு வந்ததோட பொறுப்பை தட்டி கழித்து விட்டு வரல. சற்று தூரம் வந்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க, ரப்பனா, என்னுடைய ரப்பே, இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி, என்னுடைய பிச்சலத்தை நான் வசித்திருக்க செய்துவிட்டு வந்திருக்கிறேன். இந்த பைத்திக்கல் முஹர்ரம், கண்ணியம் வாய்ந்த உன்னுடைய வீட்டுக்கு சமீபமாக என்னுடைய பிச்சலத்தை வசிக்க வைத்துவிட்டு வந்திருக்கிறேன். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? விவசாயத்திற்கு தகுதியில்லாத, விவசாயத்திற்கான பக்குவம் பெறாத ஒரு பள்ளத்தாக்கு பகுதி. அது பசுமையான பகுதி அல்ல, பள்ளத்தாக்கான பகுதி. உன்னுடைய இறை இல்லத்துக்கு சமீபமாக என்னுடைய மனைவியையும் பிள்ளையும் பிச்சலத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். ரப்பனால் யுகைமு ஸலாத்த, அவர்கள் உன்னை வணங்க வேண்டும், தொழ வேண்டும் என்பதற்காக. ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மக்களில் ஒரு தொகையினரை அவர்களின் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக. உலக மக்களினுடைய ஒரு தொகையினர் என்னுடைய மனைவி மக்களின் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவாயாக. வர்சுக்ஹும் மினத் தமராத்தி, அவர்களுக்கு நீ உணவளித்து வருவாயாக. லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்கள் உனக்கு நன்றி செலுத்துவார்கள். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ததற்கு பிறகுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை வந்தது. அவர்களுடைய வருகை வந்ததற்கு பிறகு தன்னுடைய இறக்கையால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குழந்தையினுடைய காலடியிலே ஒரு தட்டு தட்டினார்கள் இறக்கையை வைத்து. அப்பொழுதுதான் அந்த வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ ஊற்றாக அது கிளம்பி வந்தது. மறுமை நாள் வரை அந்த நீரூற்று நிற்காது என்கிற அந்த புனிதமான நீர் சுரக்க ஆரம்பித்தது. ஒரு தகப்பனுடைய பங்களிப்பு, அவங்களுடைய துவாவுக்கு பிறகு எவ்வளவு பெரிய அதிசயம் நடந்தது என்று சொன்னால், குடும்பத்திலே ஒவ்வொருவர்களும் எப்படிப்பட்ட சிறப்பை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். அந்த ஜம்சம் தண்ணீரை குடிக்கும் போது, நான் அதுக்கு தான் சொல்ல வர்றேன், இபாதத்தை இபாதத்துங்கிற ரீதியில, ஆயத்துங்கிற அடிப்படையில ஒதுக்கி வச்சுவிட்டு நான் என் வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு போகக்கூடாது. ஒவ்வொரு ஆயத்தோடையும் தன்னுடைய வாழ்க்கையை இணைச்சு பார்க்கணும். ஒவ்வொரு இபாதத்தினுடைய தாற்பயத்தோடு தன்னுடைய செயல்பாடுகளை பொருத்தி பார்க்கணும். அதுதான் தீன். மார்க்கம் என்பது வாழ்க்கை நெறி, வெறும் வணக்கம் மட்டும் அல்ல. இப்போ ஒவ்வொரு மகனாக பிறந்த, மகளாக பிறந்த ஒவ்வொருவரும் அந்த ஜம்சம் தண்ணீரை குடிக்கும் போது, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிச்சலத்துக்காக, தன்னுடைய மனைவி மக்களுக்காக எப்படியெல்லாம் துஆ செய்தார்களோ அது மாதிரி தானே என்னுடைய தகப்பனார் துஆ செய்வாங்க, அதே மாதிரி தானே என்னுடைய விஷயத்துல என்னுடைய தந்தை அக்கறை செலுத்துவாரு என்று அந்த ஜம்சம் தண்ணீரை குடிக்கக்கூடிய ஒவ்வொரு மகனாக மகளாக பிறந்த ஒவ்வொருத்தவங்களும் நினைக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. ஆனால் அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறதா நம்முடைய நிலைமை? அது போன்ற ஒரு நிலைமைதான் நம்மிடத்துல இருக்கிறதா என்று சொன்னால் நேர் மாற்றமான ஒரு சூழ்நிலை இருக்குது. என்ன சூழ்நிலை இருக்குது? 4 வயசு ஆகும்போது ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனாரை பத்தி சொல்லுது, என்னுடைய டாடி, என்னுடைய அப்பா ரொம்ப கிரேட், ரொம்ப உயர்ந்தவர். எத்தனை வயசுல சொல்லுது? 4 வயசுல. 6 வயசான உடனே எங்க அப்பாவுக்கு எல்லாமும் தெரியும், எல்லாரையும் தெரியும் என்பதாக ஒரு குதூகலத்தோட சொல்லுது. 10 வயசான உடனே எங்க அப்பா நல்லவர் தான், கொஞ்சம் கோவப்படுவார்,
சீக்கிரமா கோவம் வந்துடும் அவருக்கு. எத்தனை வயசுல? 10 வயசுல. 12 வயசான உடனே நான் சிறுவனா இருக்கும் போது, சின்ன பிள்ளையா இருக்கும் போது எவ்வளவு அன்பா இருந்தாரு, இப்ப அந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியலையே. அடுத்து 14 வயசுல ஏன் அப்பா எல்லா விஷயத்திலையும் தலையிட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அப்பா எல்லா விஷயத்திலையும் ஏன் இப்படி தலையிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து 16 வயசுல புதிய விஷயங்கள், இன்றைய ட்ரெண்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் விளங்காம இருக்கிறாரு. இப்ப உள்ள காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதாக ஒரு குறைபாடு. 18 வயசான உடனே தொட்டதுக்கெல்லாம் குத்த கண்டுபிடிக்கிறார், எப்ப பார்த்தாலும் டென்ஷன் ஆகிறாங்க, இப்படியான ஒரு குழம்பு. 20 வயசான உடனே ஓ நோ நோ நோ, அவருக்கு எனக்கு ஒத்து வராது, அப்பாவுக்கு எனக்கும் ஒத்து போகவே போகாது. இந்த பெத்த அம்மா எப்படித்தான் இவரோட காலம் தென்ன, உனக்கு ரொம்ப புண்ணியம். எத்தனை வயசுல? 20 வயசுல. 25 வயசு வந்த உடனே ரோதனை, எப்பொழுதுமே எதையாவது உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இது சரிப்பட்டு வராதப்பா. 25 வயசுல. 30 வயசு ஆன உடனே என் மகனை கட்டுப்படுத்துறது இவ்வளவு கஷ்டமா இருக்குது, நான் சின்ன வயசுல நான் எங்க அப்பாவுக்கு எப்படியெல்லாம் பயந்தேன், இப்படியெல்லாம் இருந்தேன், இன்னைக்கு என் மகனை என்னாலே கட்டுப்படுத்த முடியலையே. லேசா அப்படி திரும்ப ஆரம்பிக்குது, பின்னால திரும்ப ஆரம்பிக்குது சிந்தனை. 40 வயசுல உங்க அப்பா என்னை எப்படியெல்லாம் வளர்த்தாங்க தெரியுமா, அந்த மாதிரி என் மகனை நான் வளர்ப்பேன். 40 வயசுல. 45 வயசான உடனே எப்படி அருமையா என்னை வளர்த்திருக்கிறார், எவ்வளவு அழகா எனக்கு தர்பியத் பண்ணியிருக்கிறார், ரொம்ப நினைக்கவே ஆச்சரியமா இருக்குப்பா. யாரு? தன்னுடைய தகப்பனாரை நினைச்சு அப்படியே உலகம் குளிர்ந்து போய் பேசுவார். அடுத்து 50வது வயசான உடனே என்னுடைய ஒரே மகன்தான், ஒரு மகனையே என்னால கட்டுப்படுத்த முடியலையே, என்னையும் என் கூட பிறந்தவங்களையும் என் தகப்பனார் எப்படியெல்லாம் வளர்க்கறதுக்கு பாடுபட்டிருப்பாரு, கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அப்படியே பிரமிக்கிறது. 60 வயசான உடனே எங்க அப்பா கிரேட், ரொம்ப உயர்ந்தவர். இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்றதுக்கு 4 வயசுல சொன்னது, மறுபடியும் இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றதுக்கு, திரும்ப சொல்றதுக்கு 56 வருஷம் ஆச்சு. அது வரைக்கும் தகப்பனாருடைய அருமை தெரியல, தந்தையினுடைய மதிப்பு தெரியல. நிறைய இளைஞர்களுடைய நிலைமை இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த சூழ்நிலை அப்படி அவர்களுடைய உள்ளங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறது. நாம் வாழும் சூழ்நிலை, இந்த நிலையை மாற்றுவதிலே இஸ்லாத்திற்கு பெரும் பங்கு இருக்கிறது. இந்த நிலையை மாற்றி சரியான ஒரு சிந்தனைக்கு அவர்களை கொண்டு வருவதிலே இஸ்லாம் போராடி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு போராட்ட களத்தில் நின்று ஜெயித்துவிட்ட ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்த 6வது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, உலஹியா சம்பந்தப்பட்டது. உலஹியா குர்பானி கொடுக்கிறோமே, இது ஒரு தந்தை மகன் 2 பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கடமை. பரஸ்பரம் 2 பேரும் புரிந்துணர்வோட இருந்தாங்க, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வெறும் பாசத்தை காட்டக்கூடிய ஒரு கடமை மட்டுமல்ல, 2 பேருக்கு மத்தியில் எப்படியெல்லாம் புரிந்துணர்வு இருந்திருக்கிறது என்பதையும் குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாரை பார்த்து சொல்றாங்க, அன்னி அது பஹக்க பந்துரு மாதா தரா, உன்னை நான் பலியிட போறேன், உன்னை நான் அறுக்க போறேன், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? மகனை பார்த்து தந்தை கேட்கும் கேள்வி. கால அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அபதி ஃபஅல் மா துமரு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்களா இந்த சிறுபிராயத்துல, தகப்பனாரே, தந்தையே, உங்களின் மீது என்ன ஏவப்பட்டிருக்கிறதோ, உங்களுடைய கடமை என்னவோ அதை நீங்க செய்யுங்களே என்பதாக மகனார் பதில் கொடுத்திருக்கிறார். அப்போ தகப்பனாரை எந்த அளவுக்கு மகன் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, மகனை எந்த அளவுக்கு தகப்பனார் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, இந்த புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய ரீதியில எப்படியெல்லாம் தன்னுடைய மகனாரை வளர்த்திருப்பாங்க அப்படிங்கிற நிறைய செய்திகளை, படிப்பினைகளை இந்த 2 வார்த்தையின் மூலமாக நாம் விளங்க முடிகிறது. ஆனா இன்னைக்கு என்ன சூழ்நிலை, இன்னைக்கு தன்னுடைய மகனாரிடத்துல தகப்பன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டா மகனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இல்லை, வயசான காலம், முதுமையினுடைய தீட்சினால யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம அவரளவுல புலம்பிக்கிட்டு இருந்தாலே ஜீரணிக்க முடியலங்கிறாம, எதையாவது ஒன்றை பேசிக்கிட்டு இருக்கிறாரு, சும்மா இருக்க வேண்டியதானே, ஏன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு மகன் கொந்தளிக்கிறான். ஒரு செய்தி படிச்சேன் நான், அதை படிச்சது ரொம்ப மனதை கணக்க வைத்து விட்டது. ஒரு தோட்டத்துல தகப்பனார் உட்கார்ந்து இருக்கிறாரு, மகனும் பக்கத்துல உட்கார்ந்து பத்திரிக்கை படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அது ஒரு தோட்டம்.
அவருடைய அந்த தோட்டத்தினுடைய மரத்துல ஒரு சிட்டுக்குருவி உட்காந்துருக்கு. அப்ப தகப்பனார் மகன்கிட்ட கேட்கிறாரு, அது என்னதுப்பா பறவை அப்படின்னு. சிட்டுக்குருவின்னு சொல்றான். 2வது தடவையாவும் தகப்பனாரு மகன்கிட்ட கேட்கிறாரு, அது என்னதுப்பான்னு. சிட்டுக்குருவின்னு சொல்றான். 3வது தடவையும் கேட்கிறாரு, அது என்னப்பா அப்படின்னு. சிட்டுக்குருவின்னு சொல்லிவிட்டு பத்திரிக்கையை வீசி எரிஞ்சிட்டு வேகமா வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போய் திட்டுறான். வயசாகிட்டா ஞாபக சக்தி கூட போயிடும் போல இருக்கு, உயிரை எடுக்கிறாரு, நிம்மதியா பேப்பர் கூட இந்த வீட்டுல படிக்க முடியல அப்படின்னு மானாவாரியாக புலம்புறான். உடனே தகப்பனாரு செய்கை காட்டினார் அவன்கிட்ட, இது ரொம்ப அவசரப்பட்டுறாத அப்படின்னு அவருடைய ரூமுக்கு அவர் போனாரு. ஒரு பழைய டைரியை எடுத்துட்டு வந்தார். அந்த டைரியினுடைய பல பக்கங்களை பிரட்டிக்கிட்டே கடைசியா ஒரு பக்கத்தை தேர்வு செஞ்சாரு. அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய வாசகங்களை வாசிக்கும்படியாக மகனார் இடத்துல சொன்னார். அப்போ மகனார் அந்த பக்கத்துல எழுதப்பட்ட வாசகங்களை வாசிக்கிறார். அது அப்பாவுடைய டைரி. அந்த டயத்துல அந்த வருஷத்துல அது எழுதி வைக்கப்பட்ட பக்கம், அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய வரிகளை மகன் வாசிக்கிறான். இப்ப அதுல என்ன எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது? நானும் 3 வயதை நிரம்பிய என்னுடைய மகனும், யார் அவர்தான், நானும் 3 வயதை நிரம்பிய என்னுடைய மகனும் கால்நடையாக ஒரு வாக்கிங் மாதிரி நடந்து சென்று கொண்டிருந்தோம். அந்த சமயத்துல ஒரு பறவை வந்து உட்கார்ந்துச்சு. அது சிட்டுக்குருவி தான். அப்போ அது என்னன்னு என் மகன் கேட்டான். சிட்டுக்குருவின்னு சொன்னேன். கள்ளங்கப்படம் இல்லாத உள்ளம், 3 வயதை நிரம்பிய உள்ளம். அதனால மீண்டும் கேட்டான், அது என்ன பறவைன்னு. சிட்டுக்குருவின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட 21 தடவை கேட்டான். 21 தடவையும் அவனுடைய தலையை தடவி கொடுத்து அது சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சிட்டுக்குருவின்னு சொன்னேன் அப்படின்னு அவன் 3 வயசுல இருக்கும் பொழுது எழுதின டைரி பக்கம் தேதி போட்டு எழுதப்பட்டு இருக்கிறது. அதை வாசிச்ச உடனே மகனுடைய கண்கள் இருந்து கண்ணீர் ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. தகப்பனாரை கட்டி பிடிச்சு புத்தம் கொடுத்து ஆள ஆரம்பிச்சுட்டான். 3 தடவை கேட்டதுக்கே மூக்கு மேல கோவம் வருது. 21 தடவை கேட்டிருக்கிறான். அந்த 21 தடவையும் பொறுமையாக பதில் சொல்லி இருக்கிறாரு. அதை நினைச்ச உடனே அவன் உள்ள உருகுலைஞ்சு போச்சு. இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கலாம். நம்முடைய சுயநலமான சுகத்தை மட்டும் பார்க்கறதுனால பெற்றோர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சுமையாக தெரிகிறது. அப்படி சுமையாக தெரிவது இஸ்லாத்திலே கண்டனம் செய்யப்பட்ட விஷயம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. குர்ஆன் எத்தனையோ பல குடும்ப கதைகளை பேசுது. குடும்பமாக ஒவ்வொரு கதைகளையும் ஒவ்வொரு சரித்திரங்களையும் அவிழ்த்து விடுது. எதற்காக வேண்டி? நம்முடைய படிப்பினைகளுக்காக வேண்டி. கணவன் மனைவியை பற்றி குர்ஆன் பேசுகிற பொழுது ஆதம் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா சாரா அம்மையார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரம். தந்தை மகனை பற்றி பேசுகிற பொழுது குர்ஆன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறது. சகோதர உறவை பற்றி பேசுகிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களை பற்றி பேசப்படுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களை பற்றி பேசுகிறது. அதே போல தந்தை மகனுக்கு மத்தியில பிரச்சனை நடந்ததை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய தகப்பனார் ஆசருக்கும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய மகனாருக்கும், அதே போல சகோதரர்களுக்கு மத்தியில நடந்த பிரச்சனையை பற்றி குர்ஆன் பேசுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில நடந்த பிரச்சனை. ஒரு தாயாருடைய பரிதவிப்பை பற்றி குர்ஆன் பேசுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரை பற்றி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரை பற்றி, அவர்களுடைய பரிதவிப்பை பற்றி ஒரு நீண்ட வரலாறே குர்ஆனில் இருக்கிறது. இவைகளெல்லாம் எதற்காக வேண்டி நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், குடும்ப உறவு என்பது அவ்வளவு சிறப்பானது, மகத்துவமானது, முக்கியமானது, பேணி பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவரின் மீது தலையாய கடமை என்பதை இந்த குர்ஆன் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய இது போன்ற குடும்பத்தினுடைய சரித்திரங்களை, குடும்ப பாசத்தை எடுத்துரைக்கக்கூடிய சரித்திரங்களை நம்ம படிக்கிறது இல்லை. மாறாக வீட்டில் உட்கார்ந்து டிவியில வரக்கூடிய குடும்ப சீரியல்களை பார்க்கிறோம். அதுல என்னமோ மந்திரிச்சு விட்ட மாடு மாதிரி மணிக்கணக்கில் உட்கார்ந்து இருக்கிறோம். அதுல வருது பாருங்க, மாமியா மருமகளை கொடுமைப்படுத்துறது, மருமக மாமியா கொடுமைப்படுத்துறது. நிஜ வாழ்க்கையில மாமியா பாதிக்கப்பட்டிருக்கிறா, அவளுக்காக வேண்டி கண்ணீர் சிந்தக்கூடிய எந்த மருமகளும் இல்லை வாழக்கூடிய சொந்த வாழ்க்கையில. அதே போல மருமகள் கொடுமைப்படுத்தப்படுகிறார், அவளுக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கக்கூடிய கரிசனம் காட்டக்கூடிய எந்த மாமியாவும் சொந்த வாழ்க்கையில இல்லை, நிஜ வாழ்க்கையில இல்லை. ஆனா காசுக்காக வேண்டி நடிக்கக்கூடிய தொடர்ல வரக்கூடிய அந்த மாமியா கஷ்டப்படுறாளேன்னு இந்த நிஜ மருமக கண்ணீர் வடிக்கிறார். அந்த மருமக கஷ்டப்படுறாளே, கொடுமைப்படுத்தப்படுறாங்களே அப்படின்னு நிஜ மாமியா வருத்தப்படுறாள்.
குடும்ப சீரியலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நபிமார்களுடைய சரித்திரத்தை படிப்பதில் நம்ம ஆர்வம் காட்டியிருக்கிறோமா? குர்ஆனிலே இது போன்ற குடும்ப சரித்திரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே. நம்முடைய குடும்பத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதெல்லாம் உணர்த்தப்பட்டிருக்கிறதே. அதை அறிவதிலேயாவது நாம் ஆர்வம் கட்டியிருக்கோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாழ்க்கையை பாருங்க, வாழ்க்கையினுடைய வரலாறை பாருங்க. குடும்பத்தினுடைய உறவுகளில் எல்லா தளங்களிலும் நின்று சிறப்பான ஒரு அந்தஸ்தை பெற்றவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கி இருக்கிறார். தன்னுடைய தகப்பனாரை இழந்த பொழுது பாட்டனாருடைய பாதுகாப்பிலே வளரக்கூடிய ஒரு பேரனாக இருந்து தங்களுடைய கடமைகளை சரிவரச் செய்திருக்கிறார்கள். அதே போல தாயார் இறந்து 50 வருஷம் ஆச்சு. அவர்களுடைய கபர்ல போய் நின்று அழுவாங்க அழுவாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. சுத்தி இருக்கக்கூடியவங்களையெல்லாம் அழுக வச்சிருவாங்க. 50 வருஷத்துக்கு பிறகும் கூட அவர்களுடைய கபருக்கு போய் அழுது ஒரு நல்ல ஒரு மகனாக வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல மனைவியை இழந்ததற்கு பிறகு, யாரு? கதீஜா அம்மையார். அவர்களை இழந்ததற்கு பிறகு தன்னுடைய மகளான சிறுமி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பேணி வளர்த்து ஒவ்வொரு தடவையும் அவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் நெத்தியில முத்தம் கொடுப்பாங்க, அழகான முறையில வரவேற்பாங்க. கடைசியில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நல்ல முறையில திருமணம் முடித்து தந்த பொழுது ஒரு நல்ல ஒரு தந்தையாக இருந்திருக்கிறார். அதே போல மகளுக்கும் மருமகனுக்கும் பிரச்சனைகள் வருகிற பொழுது, யார் யாருக்கு? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இருவருக்கும் மத்தியிலே பிரச்சனை ஏற்படுகிற பொழுதெல்லாம் தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை சமாதானப்படுத்துகிற பொழுது ஒரு நல்ல மாமனாராக இருந்திருக்கிறார்கள். அதே போல அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தாயார், அவங்க பேரும் ஃபாத்திமா தான், ஃபாத்திமா பின்த் அல் அஸத். அவர்கள் இறந்து போகக்கூடிய சமயத்துல அவர்கள் இறந்து போகக்கூடிய சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோளின் மீது இருந்த துண்டை எடுத்து கொடுத்து கஃனாக பயன்படுத்துமாறு சொன்னாங்க. அந்த சமயத்தில் ஒரு நல்ல ஒரு சம்பந்தியாக இருந்திருக்கிறார்கள். இப்படி குடும்பத்தினுடைய உறவுகளிலே எல்லா தளங்களிலேயும் எல்லா நிலைகளிலேயும் சிறந்த ஒரு மனிதராக சமுதாயத்தினுடைய வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் நம்முடைய வழிகாட்டுதலாக, முன்னோடியாக, முன்மாதிரியாக இருக்கிறார்கள். ஆகவே வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே பொருளாதாரம் மட்டும் போதும், கல்வி மட்டும் போதும், திறமை மட்டும் போதும், என் குடும்பம் மட்டும் போதும் என்று இல்லாமல் குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள் அனைவரையும் அரவணைப்பதற்கு நாம் நம்முடைய உள்ளத்தை தயாராக வைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் பக்குவமான உள்ளம், அப்படிப்பட்ட உள்ளம் இறையச்சமுடைய உள்ளம், அப்படிப்பட்ட உள்ளம் தீனை விளங்கிய உள்ளம், அப்படிப்பட்ட உள்ளம் ஈருலகத்திலும் ஈடேற்றம் பெறக்கூடிய உள்ளம். அந்த உள்ளம் நம்முடைய பக்குவமான உள்ளமாக ஆகுவதற்குத்தான் இபாதத்தோடு இணைக்க செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட உள்ளமாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் குர்ஆன் போதிக்கப்படுகிறது. பள்ளியினுடைய தொடர்பு வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது, தொழுகையினுடைய தொடர்பு வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. இல்லை என்றால் இபாதத்தில் வீக்னஸா இருந்தோம்னா அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய நற்செயல்கள்ல, நற்குணங்கள்ல, நல்ல பழக்க வழக்கங்கள்ல, நல்ல எண்ணங்கள்ல எல்லாத்திலையும் ஃபெயில் ஆயிடுவோம். இபாதத்துல ஃபெயில் ஆயிட்டா எல்லாத்திலையும் ஃபெயில் ஆயிடுவோம். ஆகையினால் வாழ்க்கையினுடைய வெளி சூழல்கள் அனைத்திலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும். யாரையும் அவ்வளவு சீக்கிரத்தில் நாம் இழந்து விடக்கூடாது. உறவுகளை தூக்கி எறிந்து விடக்கூடாது. உறவுகளை எல்லாம் கசக்கி குப்பையில் எறிந்து விடக்கூடாது. நாம் ஜனாதாவாக ஆகிவிட்டால் நமக்கு தோள் கொடுப்பவர்கள் முதலாவதாக இருப்பவர்கள் நம்முடைய உறவுகள் தான், நம்முடைய குடும்ப உறவுகள் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகையின் காரணத்தினால் தான் குடும்ப உறவை பற்றி குர்ஆன் பேசுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு பேசுகிறது, சஹாபாக்களுடைய பொன்மொழிகள் பேசுகிறது, அவர்களுடைய நடைமுறைகள் பேசுகிறது. அப்படிப்பட்ட குடும்ப உறவை பேணி பாதுகாத்து இறை நெருக்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அந்த பக்குவம் நம்முடைய உள்ளம் பெறுவதற்கு இபாதத்துக்களில் ஊறிப்போன, இபாதத்துக்களில் ஆர்வம் காட்ட ஒரு தயாரான ஒரு உள்ளங்களை படைத்தவர்களாக நாம் அனைவரும் ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.